ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாருதி சுசுகியினுடைய என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் காரான மாருதி அல்டோ 800 இந்த காரை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு, அது குறிப்பாக லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கக்கூடிய கார் வாங்கணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸான ஒரு கார் தான் இந்த மாருதி அல்டோ 800. ஸோ இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் என்ன, இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் என்ன சேஃப்டி இருக்குது, குறிப்பாக இந்த கார் என்ன மைலேஜ் கொடுக்குது, இந்த கார் கூடிய பவர் என்ன, இதனோட இன்ஜின் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த மாருதி சுசுகியினுடைய அல்டோ 800 இந்த காருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரா இன்னைக்கு கரண்டாக எந்த கார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரெனால்டோடைய குவிட்டை சொல்ல முடியும். ஏன்னா குவிட்டினுடைய பிரைஸும் அல்டோனுடைய பிரைஸும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாருதி அல்டோ 800 இந்த காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், சிஎன்ஜி இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. டீசலில் இந்த கார் கிடையாது. இனி இந்த காருடைய பிரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெட்ரோல் அல்டோ 800 எடுக்கிறீங்கன்னா 2,99,000 ஆரம்பிச்சு 3,94,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கு. அது நீங்க சிஎன்ஜி ஆப்ஷன் போறீங்கன்னா 4,37,000 ஆரம்பிச்சு 4,41,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கு. இனி இந்த மாருதி அல்டோ 800 இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல கிடையாது, இது மேனுவலா மட்டும்தான் வருது. இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய லென்த் 3,445 மில்லிமீட்டர், விட்த் 1,490 மில்லிமீட்டர், ஹைட் 1,475 மில்லிமீட்டர். ஸோ இந்த ஒரு சைஸை வச்சு இதனுடைய கேபினுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஏரியாவை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இதனுடைய ஃப்ரண்ட் ரோ, அதாவது டிரைவர் கோ டிரைவர் ரெண்டு பேரும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக உட்காந்து டிராவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஏதுவான ஒரு ஏரியாவை கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ரோனுடைய நீ ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை ஹெட்ரூமாக இருக்கட்டும், இல்லை ஷோல்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும், பெர்ஃபெக்டாக ஓகே. ஒரு டிரைவர் அல்ல கோ டிரைவர் உட்காந்து டிராவல் பண்ணிக்கலாம். அதே செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு சின்ன தூரம் டிராவல் பண்ணுறதுக்கு ஓகே. ஒரு லாங் ஜேர்னிக்கு அந்த செகண்ட் ரோவை அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த அல்டோ 800 கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 160 மில்லிமீட்டர், வீல் பேஸ் 2,360 மில்லிமீட்டர். இனி கர்ப் வெயிட், அந்த வெஹிக்கிளுடைய வெயிட்ங்கிறது 850 கிலோகிராம். பூட் ஸ்பேஸ் 177 லிட்டர். இது ரொம்பவே ஒரு சின்ன பூட் ஸ்பேஸ் தான், இருந்தாலும் இது ஒரு ஸ்டார்டிங் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ச்பேக் கார். இந்த ஹேட்ச்பேக் கார்ல இவ்வளவு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய காருக்கு இந்த பூட் ஸ்பேஸ் ஓகே நம்ம சொல்லிக்கலாம். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க பெட்ரோல் கார் எடுக்கிறீங்கன்னா இது 35 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. அது சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் 60 கிலோகிராம் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களால் ஃபில் பண்ணிக்க முடியும். மிக முக்கியமா இந்த வெஹிக்கிளுடைய அப்ராக்சிமேட் சர்வீஸ் காஸ்ட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 3,800 ரூபாய் இதனுடைய ஒவ்வொரு வருடத்திற்கு உண்டான சர்வீஸ் காஸ்டா இருக்கும். இது முதல் 3 வருடங்களுக்கு. அதுக்கப்புறமா 4-5 அப்படிங்கிற வருஷத்துக்கு வந்து கண்டிப்பா இது வேரி ஆகும். இனி இந்த வெஹிக்கிள் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா F8D பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. இது டெலிவர் பண்ணக்கூடிய பவர் 47.3 பிஹெச்பி பவர். இது 6000 ஆர்பிஎம்லயும். டார்க் பொறுத்த வரைக்கும் 69 நியூட்டன் மீட்டர் டார்க். இது 3,500 ஆர்பிஎம்லையும் கிடைக்குது. இந்த வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய மைலேஜ், அதாவது பெட்ரோல் இன்ஜின் கொடுக்கக்கூடிய மைலேஜ் 22.05 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு டாப் ஸ்பீடாக 140 கிலோமீட்டர் பெர் ஹவர் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது கொடுக்கக்கூடிய டார்க் 47.3, அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இந்த 140 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது இன்ஜின் நாம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டாக இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அதே BS6 ரேட்டட் இன்ஜின் நாம்ஸ் தான் இந்த இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவலாக மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெட்ரோல் இன்ஜின் இல்லாமல் நீங்கள் சிஎன்ஜி ஆப்ஷனில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பவர் ரொம்பவே கம்மி. அதாவது பெட்ரோல் இன்ஜினே உங்களுக்கு பவர் கம்மின்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் சிஎன்ஜி போகும்போது இன்னும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதாவது பவரை பொறுத்த வரைக்கும் 40.3 பிஹெச்பி பவர், அது 6000 ஆர்பிஎம்ல கிடைக்குது. டார்க் 60 நியூட்டன் மீட்டர் டார்க், அது 3,500 ஆர்பிஎம்ல கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் 1 கிலோ நீங்கள் சிஎன்ஜி ஃபில் பண்ணீங்கன்னா 31.59 கிலோமீட்டர் பெர் கேஜி உங்களுக்கு கிடைக்குது. அது ஒரு நல்ல விஷயமும் கூட. இந்த சிஎன்ஜி ஆப்ஷன்லையும் டாப் ஸ்பீடு 140 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் நாம்ஸ் அதே BS6 ரேட்டட்ல இன்ஜின் நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம். இந்த வெஹிக்கிளையும் அதாவது சிஎன்ஜி ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம லோ பட்ஜெட் கார் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது ஒரு காருடைய ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் ஹேட்ச்பேக் கார். ஸோ இந்த காரில் என்னென்ன கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பவர் ஸ்டியரிங்ல கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் முன்னால் மட்டும் கொடுத்துருக்காங்க, பின்னால் உங்களுக்கு பவர் விண்டோஸ் கிடையாது. ஈவன் நீங்கள் டாப் வேரியன்ட் எடுத்தாலும் கூட உங்களுக்கு பின்னால் வந்து பவர் விண்டோஸ் கிடையாது, முன்னால் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பூட்டை வந்து உங்களால் ரிமோட்டில் ஓப்பன் பண்ணிக்க முடியும். டாப் வேரியன்ட்ல மட்டும்தான், லோவர் வேரியன்ட் எதுலையும் கிடையாது. ஃபியூவல் லிட் ஓப்பனரையும் உங்களால் ரிமோட்டில் ஓப்பன் பண்ணிக்க முடியும். லோ ஃபியூவல் லைட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அக்சசரிஸ் பவர் அவுட்லெட் முன்னால் ஒன்று கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் சீட்டில் வந்து ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்ரெஸ்ட் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, அது ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டாக இருக்கும். இனி பின்பக்கத்தில் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக டாப் வேரியன்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. கீழே எந்த வேரியன்ட்லையுமே இந்த பார்க்கிங் சென்சாரும் கிடையாது. இனி பாட்டில் ஹோல்டர்ஸ் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் கொடுத்துருக்கு. இனி டாப் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே என்ட்ரி இருக்கு. இனி டாப் வேரியன்ட்ல உங்களுக்கு 7 இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்க டாப் வேரியன்ட் எடுத்தாலும் கூட
இதில் பின்னால் உங்களுக்கு ஸ்பீக்கர் கிடையாது, முன்னால் உள்ள டோரில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியும் ஆக்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த வெஹிக்கில் கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ் லோடட் இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. வாய்ஸ் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் குறிப்பாகவே உங்களுக்கு லெதரில் வரது கிடையாது. இது ஃபேப்ரிக் அப்போல்சர் தான் கொடுத்துருக்காங்க. க்ளவ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு டீசென்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு சொல்லிக்கலாம். அதை டிஜிட்டல் கிளாக் இருக்குது, டிஜிட்டல் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இனி டியூவல் டோன் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் வந்து எடுத்து கொடுக்குன்னு சொல்லிக்கலாம். இனி அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்கு. வீல் கவர்ஸ் தான் இருக்குது. இதில் அலாய் வீல்ஸ் கிடையாது இந்த வெஹிக்கிளில். பவர் ஆண்டனா வருது. மாருதி சுசுகி அல்டோ 800ங்கிறது இப்போ உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இனி பாடி கலரில் பம்பர் கொடுத்துருக்கிறதும், இனி பாடி கலர்லேயே உங்களுக்கு டூர் ஹேண்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இனி மிக முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளுடைய வீல் சைஸ் வெறும் 12 இன்ச்சு. அதாவது ரொம்பவே குட்டியான ஒரு வீல் சைஸ் இந்த வீலை வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். இதோட டாப் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். இந்த டாப் வேரியன்ட் தவிர்த்து கீழே போயிட்டீங்கன்னா நான் சொன்னதில் கிட்டத்தட்ட 50% ஆஃப் த கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அல்டோ வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் டேரக்டாகவே டாப் வேரியன்ட் எடுங்க. அதுதான் ஓரளவுக்காவது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இனி அடுத்து நீங்கள் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கார் நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் இந்த கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ், இதனோட லுக், இதனோட ப்ரெசன்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் ப்ளஸ் அதில் என்னென்ன சேஃப்டி கொடுத்துருக்காங்க, அந்த சேஃப்டி வைஸ் நம்மளுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிட்டு ஒரு கார் எடுங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாருதி அல்டோ 800ல என்ன சேஃப்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்திருக்கு, சைல்ட் சேஃப்டி லாக் இருக்கு, 2 ஏர் பேக் தான் இருக்கு, 2 ஏர் பேக் மேலே கிடையாது. இனி பின்பக்கம் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சீட் பெல்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. சைட் இம்பேக்ட் பீம், ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீம் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வருது. இன்ஜின் இம்மோபலைசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சேஃப்டி ஆஸ்பெக்ட். அதாவது உங்களுடைய கீழே ஒரு கோடு இருக்கும், இன்ஜின் ஒரு கோடு இருக்கு. நீங்க வண்டியில ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய கோட் இன்ஜின் கோட் மேட்ச் ஆச்சுனா மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அது ஒரு நல்ல சேஃப்டி ஆஸ்பெக்ட்னு சொல்லிக்கலாம். கிராஷ் சென்சர் இருக்கு. சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூவல் டேங்க், அதாவது ஃபியூவல் டேங்க் இந்த பைக்கினுடைய சென்டரில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் செக் வார்னிங் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் வருது. ரொம்ப மினிமமான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் தான் இந்த வெஹிக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஓவர்லோடட் விஷயங்கள் எல்லாம் இந்த வெஹிக்கில் கிடையாது. அடுத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகியோட ஸ்டாண்டர்ட் வாரண்டி தான் இதிலே வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அது 5 வருடங்கள் அல்லது 1,00,000 கிலோமீட்டர். இதில் எது முதல்ல நீங்கள் ஆக்குபை பண்ணுறீங்களோ அது வாரண்டிக்குள்ளே போயிடும். ஸோ ஓவராலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கன்க்ளூஷனை கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல டிரைவிங் எந்தூசியாசம் மேடம், நான் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக ஓடணும்னு ஆசைப்படக்கூடிய யாருமே தயவு செய்து இந்த வண்டி எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா இது கொடுக்கக்கூடிய பவருங்கிறது வெறும் 47 பிஹெச்பி பவர். இந்த பவர் வச்சுக்கிட்டு உங்களால் எங்கேயுமே அப்படி ஒரு எந்தூசியாஸ்டிக் டிரைவுக்கு போக முடியாது. ஒரு என்ட்ரி லெவல் கார் எடுக்கணும், எனக்கு லோ பட்ஜெட்டில் எடுக்கணும், நான் ஜஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன், இல்லை என்னுடைய பிள்ளைகளை வந்து நான் ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வருவேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு கார் தான் இந்த கார் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் வயசானவங்க, அட்லீஸ்ட் ஒரு 40+ இல்லை 45+ இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ஆவரேஜ் ஸ்பீடில் நான் வண்டி ஓட்டணும், எனக்கான ஒரு கார் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து ஒரு பெரிய பெரிய பைக் எடுக்கிறதுக்கு இந்த காரை எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபாயில், அது ஆன் ரோடில் வரும்போது கிட்டத்தட்ட 3,40,000 இதனோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வரும். ஸோ இந்த ப்ரைஸில் ஒரு டீசெண்டாக நம்ம ஒரு காரில் போயிட்டு வரலாம். நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடியது ஒரே விஷயம் தான், டிரைவிங் எந்தூசியாசம் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார் செட் ஆகாது. என்னுடைய பவர் ரொம்பவே கம்மி. ஆனால் அதே நேரத்தில் மைலேஜ் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கார். என்னோட சிஎன்ஜி எடுக்கிறீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். ஒரு பைக் கொடுக்கறத விட இந்த சிஎன்ஜி ஆப்ஷனில் வந்து நல்ல பெர்ஃபெக்டான ஒரு மைலேஜ் இந்த வெஹிக்கிள் கொடுக்குது. இந்த காரோடைய லுக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியராக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டைலிஷ் லுக்கெல்லாம் இல்லாமல் ரொம்பவே மினிமமான கொஞ்சம் டீசெண்டான லுக்காக இருக்கும். நார்மலாக இந்த காருக்கு கம்பீட் பண்ணி இருக்கக்கூடிய குவிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக அந்த கார் இருக்கும். பட் இந்த அல்டோ 800 காரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய லுக் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஒரு நார்மலான ஒரு கார், இதோட கிரில்லும் இருக்கட்டும் எந்த ஒரு குரோமியம் பிளேட்டிங் இல்லாமல் ஒரு நார்மலான பிளாஸ்டிக் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமமான ஒரு ஆவரேஜான ஒரு லுக்கில் தான் இந்த கார் இருக்குமே தவிர எந்த ஒரு ஸ்போர்ட்டி லுக், எந்த ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் நம்ம எடுத்து சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. வண்டிக்கு உள்ளே ஏறி போனீங்கன்னா ஃப்ரண்ட் 2 சீட்டுமே பக்காவாக இருக்கும், உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கும். செகண்ட் ரோ உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வெஹிக்கிளுக்கு உள்ளாடி வந்து உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோவில் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ஜேர்னி பண்ணாலும் உங்களுக்கு டயர்டாகாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஜேர்னி பண்ணிக்க முடியும். பட் வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியாது, ரொம்ப எந்தூசியாஸ்டிக் ஸ்பீடில் எல்லாம் வண்டி உங்களால் ட்ரைவ் பண்ண முடியாது. இந்த வெஹிக்கிளுடைய டாப் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் வருது, ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உற்பத்தி கொடுத்துருக்கிறதுனால ஒரு பிகினர்ஸுக்கு இல்லை லோ பட்ஜெட் காரில் ஒரு நல்ல கார் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார் ஒரு நல்ல காராக இருக்கும். கண்டிப்பாக நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.
बंजारी दुनिया, चखले ये खुशियां, जीतेंगे हर बाजी हम जो चले तो हर एक पल से खुशियां चुरा ले आंचल। जिंदा है हम तो चलते रहे शान से, ओ हम जो चले तो तुम भी चलो यूं चलते रहे शान से। हम वो हैं जो चलते हैं शान से, ऑल्टो चलाते हैं शान से।